மாயமான நீல விளக்கு. ஒரு மலை கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் புதிய விஷயங்களை அறிய ஆர்வமாக இருந்தான். ஆனால் அவன் மிகவும் பொறுமையில்லாதவன். ஏதாவது உடனே நடக்காவிட்டால் சலித்து விடுவான். ஒருநாள் மலைக்குப் பக்கத்தில் உள்ள பழமையான மரத்தின் அடியில் ஒரு சிறிய நீல விளக்கைக் கண்டான். அது சாதாரண விளக்கு போல இல்லை, மெதுவாக ஒளி வீசியது. ஆரவ் அதை எடுத்து தூசியை துடைத்தான். திடீரென ஒரு மென்மையான குரல் கேட்டது, நான் மாய விளக்கு. உன் நல்ல எண்ணங்களுக்கு உதவுவேன். ஆனால் பொறுமை இருந்தால்தான் என் மாயம் செயல்படும். ஆரவ் முதலில் நம்பவில்லை. அவன், எனக்கு உடனே பெரிய மாளிகை வேண்டும் என்றான். விளக்கு மங்கியது. பொறுமை இல்லாமல் ஆசை கேட்காதே என்றது. அடுத்த நாள் ஆரவ் சிந்தித்தான். நான் நல்லா படிக்கணும், என் கிராமத்துக்கு உதவணும் என்றான். அவன் தினமும் முயற்சி செய்து படித்தான். விளக்கு ஒவ்வொரு நாளும் சற்று சற்று பிரகாசித்தது. காலம் சென்றது. ஆரவ் புத்திசாலியாக வளர்ந்து கிராமத்தில் பள்ளி ஒன்றை கட்ட உதவினான். அப்போது நீல விளக்கு பிரகாசமாக ஒளிர்ந்து மறைந்தது. ஆரவ் புரிந்து கொண்டான், உண்மையான மாயம் வெளியில் இல்லை, அது நம் முயற்சியிலும் பொறுமையிலும் இருக்கிறது. கதை நெறி: பொறுமையும் முயற்சியும் இருந்தால் கனவுகள் நிச்சயம் நனவாகும்.